ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி என்னென்ன ஆச்சரியமான விஷயங்கள் நமது ராசிக்கு இன்றைக்கி காத்திருக்கு அப்படின்ற பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நீங்கள் சுட சுட புதிய ராசி பலன்கள் பற்றின வீடியோக்கள் வந்து தினசரி நீங்கள் அப்டேட்டை மொபைல் தேடி கிடைக்க பெறுவீங்க. தினசரி ராசி பலன்களை பார்க்கறதுனால வாய்ப்பாக இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். ஸோ அனைவருமே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் ஒரு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி 2024 வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் மகா சிவராத்திரி தினங்க. மேலும் பிரதோஷ தினமும் சேர்ந்து வந்துள்ளது. இன்றைய தினம் விடிய விடிய கண் விழித்து சிவ வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் சந்திர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இரவு 7:45 வரை இருக்கிறாருங்க. அதன் பிறகு 8ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார். எனவே மாலை நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குதுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்துல புதன் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 7ஆம் இடத்துல 5 குடையனும் 10 குடையனும் இன்றைய தினம் சிறப்பான நிலையில் அமைந்துள்ளார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சூழ்நிலைகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு மாலைக்குள்ளார முக்கியமான வேலையில முடிக்கக்கூடிய ஒரு நாளாக நீ அமைத்துக் கொள்வது நல்லது நண்பர்களே. எந்த விதமான அவசரமான சில முடிவுகள் எடுக்கணும்னாலும் சரி, எந்த விதமான பணம் சம்பந்தமான செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ளணும்னாலும் சரி, இன்னைக்கு நீங்க மாலை நேரத்துக்குள்ளார எல்லாத்தையும் முடிச்சிருங்க. எதையுமே தள்ளி போடக்கூடாதுங்க. உங்க வேலையில் எதையுமே தள்ளி போடாம இன்னைக்கு நீங்க செயல்படுவதன் மூலமாக நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும். எனவே இன்னைக்கு வேலைகளை இன்னைக்கே நீங்க முடிக்கிறது நல்லது நண்பர்களே. எனவே அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும். ஏன்னா மாலை நேரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமா இருக்கிறதுனால அதன் பிறகு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால முன்கூட்டியே உங்க வேலைகளை நீங்க திட்டமிட்டு முடித்து விடுவது நல்லதுங்க. வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்ற தினம். உங்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பெருசாக பாதிக்காதுங்க. இந்த தினம் நீங்களே உங்க வேலையை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நீங்க சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் கவனிச்சா போதுமானதுங்க. கோவப்படாம நிதானித்து உங்க வார்த்தைகளை கவனமா இருந்துகிட்டு உங்க வேலைகள்லாம் நீங்க சிறப்பாக முடிக்கிறது முயற்சிகள் மேற்கொண்டால் இன்றைய தினம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாதுங்க. உங்களோட வேலைகள் எல்லாமே அற்புதமாக முடியும். ஏன்னா நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. டெக்னிக்கலான நிறைய விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே அந்த ஒத்துழைப்புகள் நல்ல ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் உயர் அதிகாரிகள் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அலுவலக பணிகள் மகிழ்ச்சியாக இருக்குங்க. மாணவர்களுக்கு உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் குறித்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு மனத்தெளிவு, உங்களுக்கு எதிர்கால உயர் படிப்புக்கான ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. எனவே மாணவர்களுக்கு ஒரு யோகமான ஒரு நாள். ஏதாவது போட்டித் தேர்வுகளை கலந்துக்கிறீங்க அப்படின்னா அதில் நல்ல ரிசல்ட் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இழுபறியான தாமதமான சூழ்நிலை எல்லாமே மறையுங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கூடும். வழக்குகளில் இருக்கக்கூடிய இழுபறிகள் குறையிறதுனால நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கிடைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்கோங்க. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், சின்ன சின்ன தொந்தரவுகள், ரத்த அழுத்தம் மாதிரி தொந்தரவுகள் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இன்னைக்கு உணவு கட்டுப்பாடோட இன்னைக்கு சிறந்த நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கிறது அவசியங்க. இன்றைய தினம் நீங்கள் அதிகமான ரிலாக்ஸேஷனை கண்டிப்பாக பெற முடியும். ஆனால் சில விஷயங்கள் சேவிங்ஸ் அதிகப்படுத்தணுங்கிற முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா அது அவ்வளோ சிறப்பாக கைகூடாதுங்க. அதனால கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனம் கலந்த காதலருடன் நீங்கள் சின்ன சின்ன மன வேதனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது விழிப்புணர்வோடு இன்றைய தினம் இருக்கிறது ரொம்ப அவசியங்க. உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் பழகும் போதும் பேசும்போதும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதுமானது. நீங்கள் எந்த பிரச்சனைகள் மனதில் இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் தள்ளி வைத்து விட்டு இன்றைய தினம் உங்களது நட்பு வட்டாரங்களையும் உங்களது
உறவினர்களையும் நீங்கள் பேணி பாதுகாப்பதில் ரொம்ப ஆர்வம் செலுத்துறது நல்லதுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சிறந்த ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் அலுவலக பணிகளை கூட உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு சில பேர் அவங்க நல்ல பேர் வாங்கிக்குவாங்க. அதனால உத்தியோக பணியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள், நல்ல அங்கீகாரம் மற்றவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அது உங்களுக்கு தான் லாஸுங்க. அதனால நீங்கள் அந்த மாதிரி இருக்குதா அப்படின்றத விழிப்புணர்வோடு செயல்பட்டு உங்கள் காரியங்களிலும் ஈடுபட்டு சிறந்த நன்மைகளை பெறுவதற்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். இதுதான் திடீர்னு சில ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களோட நீங்கள் கட்டாயமாக சில அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடுங்க. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் பீடி, மது போன்ற போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். உங்களுக்கு நன்மை பயக்காதுங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்து தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் திருமணம் ஆனவர்களுக்கு நல்ல ஓய்வு கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையை கூட நல்ல ரிலாக்ஸேஷனோட நல்ல ஓய்வோட நீங்கள் இன்றைய தினம் பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்குங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்களுக்கு இன்னும் சிறப்பான நன்மைகள் காத்திருக்குங்க. மாலை நேரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருங்க. இன்னைக்கு மாலை நேரத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கடகராசி நண்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் டார்க் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க. மேலும் நம்பர் 6 இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள். இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுதுங்க. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. எனவே அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. ஆனால் மாலை நேரத்துக்குள்ள உங்கள் பயணங்களில் முடிச்சுக்கிறது நல்லதுங்க. பயணங்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது உயர்கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை மாணவர்கள் நீக்கிக் கொள்ள முடியும். அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். சிறந்த ஒரு நாளுங்க, மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க. எந்த விதமான போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் நீங்கள் சாதகமான நல்ல ரிசல்ட்டை இப்பொழுது பெற முடியும். எனவே போட்டித் தேர்வுகளை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் எல்லாமே குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.